ரப்பில் ஆலமீன். இச்சொற்றொடருக்கு அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றவன் என்று பொருள். இதிலுள்ள ரப்பு என்னும் சொல்லுக்கு அதிகாரம் படைத்த உரிமையாளன் என்று பொருள். தலைவனுக்கும் சீர்படுத்துகின்றவனுக்கும் கூட அகராதியில் ரப்பு எனப்படும். இந்த எல்லா பொருட்களுமே அல்லாஹ் விஷயத்தில் பொருந்தக்கூடியவைதாம். ரப்பு என்னும் சொல்லை அல்லாஹ் அல்லாதவருக்கு பயன்படுத்துவதனால் மற்றொன்றுடன் இணைத்தே பயன்படுத்த வேண்டும். உதாரணம், ரப்புத்தார், வீட்டு உரிமையாளர். ரப்பு என பொதுவாக கூறினால் அது அல்லாஹை மட்டுமே குறிக்கும். இதிலுள்ள அல் ஆலமீன் என்னும் சொல் ஆலம், அகிலம் என்பதன் பன்மையாகும். இது அல்லாஹை தவிர உள்ள அனைத்து பொருட்களையும் குறிக்கும். இதற்கு அதே சொல்லில் ஒருமை இல்லை. வானங்களிலுள்ள படைப்புகள், தரையிலுள்ள படைப்புகள், கடலில் உள்ள படைப்புகள் ஆகிய பல்வேறு இனங்களையே அகிலங்கள் எனும் பன்மை சுட்டுகிறது. பர்ரா மற்றும் அபு உபைத் ஆகியோர் கூறுகின்றனர், ஆலம் என்பது பகுத்தறிவுள்ள மனிதன், ஜின், வானவர் மற்றும் ஷைத்தான் ஆகியோரை மட்டுமே குறிக்கும். விலங்குகளை இச்சொல் குறிக்காது. அஸ்-சஜ்ஜாஜ் அவர்கள் கூறுகிறார்கள், இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் படைக்கின்ற அனைத்தும் ஆலம் என்பதில் அடங்கும். இதுவே சரியான கருத்தாகும் என்கிறார் விரிவுரையாளர் குர்துபி அவர்கள். ஏனெனில் இதுதான் அனைத்து உலகத்திற்கும் பொருந்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அகிலத்தாரின் இறைவன் யார் என்று ஃபிர்அவுன் கேட்டான். அதற்கு மூசா, வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவன் அவன் என்று பதிலளித்தார். ஆலம் என்பது அலாமத், அடையாளம் என்னும் சொல்லில் இருந்து பிறந்ததாகும். அகிலமானது அதை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கும் அவன் ஏகன் என்பதற்கும் அடையாளமாக இருப்பதால் அதற்கு இப்பெயர் வந்தது. கவிஞர் இப்னுல் முஹத்தஸ் அவர்கள் கூறுகிறார்கள், விந்தைதான், இறைவனுக்கு எவ்வாறுதான் மாறு செய்கின்றனரோ, மறுப்போர் எவ்வாறுதான் அவரை மறுக்கின்றனரோ, அனைத்து பொருட்களிலும் அவனுக்கோர் சான்று, நற்சான்று பகரும் அவன் ஏகன் என்று.